ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டார்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயின்ஸில் படித்த நவம்பர் டிசம்பர் 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான எக்ஸாம் ரிசல்ட் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இதுக்கான ஃபுல் வீடியோ லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காம பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த டைம் ரிசல்ட் பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி வித்துகள் கோட், அதாவது WH கோடில் ரிசல்ட் பப்ளிஷ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன அப்படிங்கிற பார்க்கலாம். WHI உங்கள் காலேஜில் உங்களுக்கு இன்டர்னல் மார்க் ப்ரொவைட் பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி வரும். WHE இது ப்ராக்டிக்கல் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு அலாட் பண்ணல அப்படின்னா வரும். WHP இது வந்து இன்டர்னல் மார்க்கும் ப்ராக்டிக்கல் மார்க்கும் உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா வரும். WH1 ரொம்ப ரொம்ப முக்கியம், சஸ்பெக்டட் மால் ப்ராக்டிஸ். நீங்கள் மால் ப்ராக்டிஸ் அப்படின்னா பார்த்துறதுனால கேட்டதுனால தான் கிடையாது. முன்னாடி பேஜில் ஃப்ரண்ட் பேஜில் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா கூட வர சான்சஸ் இருக்குது. WH2 ரொம்ப முக்கியம். அந்த டைம் ஆட் செமஸ்டர்னால இது வர சான்சஸ் இருக்குது. அதாவது அட்மிஷன் ரீஅட்மிஷன் ட்ரான்ஸ்ஃபரில் ஏதாச்சும் கிளாரிஃபை இல்லை அப்படின்னா ஸோ அது அப்ரூவல் ஆகிறக்காக போடுவாங்க. WH6ங்கிற ஏதாவது ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக பண்ணுவாங்க, உங்ககிட்ட அந்த கிளாரிஃபை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. WH7 அதாவது இது ஒரு சில டைம் ஸ்பெஷலைஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரலாம். நீங்கள் ரெகுலேஷன் சேஞ்ச் ஆனால் அடிஷனல் பேப்பர்ஸ் ஏதாச்சும் எழுதுவீங்க, அதில் ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் இருக்கும், அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக பண்ணுவாங்க. WH8 இந்த டைம் கொஞ்சம் வரலாம், பார்த்துக்கோங்க. அதை ஈக்குவலன்சி ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் 5th செமஸ்டர் 7th செமஸ்டர்ஸ்க்கும் அந்த ஈக்குவலன்சி சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், அதில் வந்து ஏதாச்சும் கிளாரிஃபை ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த இதில் போட்டிருப்பாங்க. WH11 போன டைம் வந்துச்சு, அதாவது லோவர் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 2 தான் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறப்போ 2வது வரவங்களோட சேர்ந்து பப்ளிஷ் ஆகும். ஸோ WH13 ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்கள் காலேஜுக்கு வந்து ஃபீஸ் பே பண்ணியிருப்பீங்க, ஆனால் அவங்க பே பண்ணாமல் இருந்திருப்பாங்க, அதனால் வந்து இது போடுவாங்க. இந்த மாதிரி வித்துக்கள்லாம் மேக்ஸிமம் காலேஜோட ப்ராப்ளம் அப்படின்னா அவங்க சால்வ் பண்ணிட்டாங்கனாலே உங்களுக்கு 1 or 2 வீக்ஸில் இந்த மாதிரி வித்துகள் வந்ததுலேருந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. இந்த RA அப்படிங்கிற ரீஅப்பியரன்ஸ் உங்களுக்கு அரியர் அப்படிங்கிறது ஃபுல் டீலிங் கீழே இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.